ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, கமெண்ட்ஸ்க்கான பதில் சொல்லலாம். அன்றைக்கி சின்ன சின்ன கமெண்ட்ஸ்க்கு நல்ல பதில் சொல்ல முடிஞ்சதுக்கு சொல்லியிருப்பேன். சிலது சொல்ல முடியாதது முக்கியமானதுங்கிறது எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு வீடியோவாக போட்டுடலாம்னு சொல்ல வந்திருக்கேன். இது கமெண்ட்ஸோட பார்ட் ஃபோர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அபி சிவா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நாங்கள் எங்கள் ஊரில் மேரேஜுக்கு நான் பொரி தான் சாப்பிடுவோம். காலையில் போனோம்னா பொரி கொடுப்பாங்க. பொரி அந்த கொண்டக்கடலை சால்னா மாதிரி ஒன்று கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக அவங்க கேட்டிருந்தாங்க, ரைஸ் சாப்பிட மாட்டிங்களா? பொரி தான் எப்போதுமே பொரி தான் எப்போதுமேவா, இல்லை ஃபங்க்ஷன்னா மட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னென்னா, பீகாரை பொறுத்தவரையுமே நம்ம ஊரில் காலையில் டிஃபன் இட்லி, தோசை, உப்புமா, பூரி, பொங்கல் அப்படி அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இட்லி கிடையாது, தோசை கிடையாது, உப்புமா கிடையாது, பொங்கல் கிடையாது, எதுவுமே கிடையாது. காலை ஏஞ்சி சில பேருக்கு பசிக்கும், எல்லாம் ஏஞ்சோடனே சில பேருக்கு பசிக்கும் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்கு போகிறதுக்காண்டி சீக்கிரமாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொரியை அள்ளி போட்டு அது கூட தயிர் ஊற்றி, இல்லை மோர் ஊற்றி, இல்லை சால்னா எது கிடைக்குதோ, இல்லை எண்ணெய் வெறும் எண்ணெயும் வெங்காயத்தையும் வச்சு சாப்பிடுவாங்க. எது கிடைக்குதோ அதோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க பொரி. அதாவது அவங்களுக்கு ஒரு டிஃபன் மாதிரி, ஒரு சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி. அது எப்படி நாஸ்தான்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம ஊரில் நாஸ்தான்னு சொல்லுவோம். இந்த ஊரில் நாஸ்தாம்பாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம ஊரில் டிஃபனாக எங்கள் ஊரில் நாஸ்தா அந்த பொரி தான். பொரி அவள் எங்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரொட்டி. இது மூணு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐட்டம். அந்த பொரியோடு சேர்த்து ஒரு மாம்பழம் வச்சு பசைஞ்சு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொரியை கூட இது மாம்பழ சீசன், பலாப்பழ சீசன், இந்த மாதிரி சீசன்லாம் இருக்கக்குள்ள அந்த பொரியோடு போட்டு அந்த பாலையும் ஊற்றி மாம்பழத்தையோ இல்லை பலாப்பழத்தையோ போட்டு பனைஞ்சு சாப்பிடுவாங்க. அதுதான் காலை சாப்பிட்டு முடித்தோடனே ஏஞ்சோடனே பல்லெல்லாம் வளைக்கிட்டு டக்குன்னு அந்த பொரியை சாப்பிட்டு வயலுக்கு ஓடிடுவாங்க. இல்லை வயலுக்கு போனாலுமே நம்ம ஊர்லலாம் வயலில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. இங்கே ஒரு சில பேர் சாப்பாடு போடுவாங்க, சில பேர் பொரி தான் கொடுப்பாங்க. சில பேர் பொரி போதுன்ட்டாங்கன்னா பொரி கொடுப்பாங்க, பிஸ்கட் பேக்கெட் கொடுப்பாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. அந்த பொரிக்கு தொட்டுக்கையாக உருளைக்கிழங்கு எதுவும் வறுத்து கொண்டு கொடுக்கலாம், அவ்வளோதான். தொட்டுக்க மாதிரி ஏதாச்சும் கொண்டு கொடுப்போம், அவ்வளோதான். அதாவது நம்ம ஊரில் எப்படி இட்லி தோசை, அதே மாதிரி இந்த ஊரில் முக்கியமான ஒன்று பொரி அவல், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க, அவங்க பேர் எனக்கு தெரியல, அது பேர் வரல அதில், அதனால் நான் பேர் சொல்லலை. நீ ஏன் காலையில் டீ குடிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி போட்டு கேட்டுறீங்க. டீ குடிப்பேன் தான், நான் நல்லாவே குடிப்பேன். தமிழ்நாட்டு பொண்ணுல அங்கே குடித்தேன் எனக்கு பழக்கம். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் அதை மறக்கணும்னு இல்லை, அது பழகிடுச்சு எனக்கு. டீ குடிக்காமல் இவங்க யாருமே டீ குடிக்க மாட்டாங்க. காலைல எழுந்தோடனே பால் கறந்தாலுமே மாட்டுலேருந்து அதை தயிரெலாம் குடிப்பாங்க, பால்லாம் குடிப்பாங்க. அந்த காலையில் எழுந்தோடனே டீ போட்டு குடிக்கிறங்கிற பழக்கமே கிடையாது. டீ பிஸ்கட் சாப்பிட்றங்கிற பழக்கமே கிடையாது உங்களுக்கு. அது அப்போலேருந்து பழகிடுச்சு, அவங்க அந்த காலத்துலேருந்து பழகிடுச்சு. சில பேர் நம்மள நீராறு தண்ணி குடிக்கிற மாதிரி இங்கே நீராறு தண்ணி குடிக்க மாட்டாங்க, லெமன் ஜூஸ் போட்டு குடிப்பாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் குடிப்பாங்க. டீ குடிக்க மாட்டாங்க. டீ நான் இந்த பீகாரில் பொறுத்தவரையும் டீ கடை ரொம்ப ரேரு, ரொம்ப கம்மி. டீ கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீ போடுற இது வைப்போம்ல, இந்த மாதிரி ஒரு டீ கடையில் அது மட்டும்தான் இருக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொடுப்பாங்க. ஒரு டீ 5 ரூபா இவ்வளோ இருக்கும், 5 ரூபா அந்த டீ. நான் கடைக்கு போனால் டீ குடிப்பேன். இங்கே இருக்கவங்க யாரும் விரும்பி குடிக்க மாட்டாங்க. எதுவும் விருந்தாடி எதுவும் வந்தாங்கன்னா, சப்போஸ் விருந்தாடி வந்தால் அவங்களுக்கு டீ கொடுப்பாங்க, பால் டீ கொடுப்பாங்க. அப்படி இல்லையா, வர தண்ணி போட்டு கொடுப்பாங்க, உப்பு போட்டு வர தண்ணி போட்டு கொடுப்பாங்க. அதான் பீகாரை பொறுத்தவரையும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பட்டுக்குட்டி என்ன கேட்டாங்க, உங்கள் தம்பி ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, எப்படி இருக்காங்க, எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்க. எப்படி இருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா சிஸ்டர்ன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. தம்பி ஒய்ஃபு அவங்க நல்லா இருக்காங்க. என் தம்பி ஒய்ஃப் சுமத்ரா நல்லா இருக்கா. ப்ரெக்னெண்ட்டாக 2 பேரும் ஒரே மாதம் இருந்தோம். 2 பேரும் ஒரே மாதத்தில் இருந்தோம். அவளுக்கு நாள் தள்ளி போய் கன்ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் தலை குளிச்சுட்டா. 48 நாளில் என்னமோ தலை குளிச்சுட்டா. ஸோ இருக்கும், சீக்கிரமாகவே குழந்தை இருக்கும். அவளுக்காகவும் கொஞ்சம் வேண்டிக்கங்க, எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க சுமத்ராக்காக. அதுக்கப்புறம் பீகாரில் இது கவிஞர் நிலவை
தனம்னு நினைக்கிறேன். கண்ணே நிலவை தனம் சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. பீகாரில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். பீகாரில் பேபி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன உணவு எடுத்துக்குவாங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நாவப்பழம் சாப்பிடக்கூடாது, பலாப்பழம் சாப்பிடக்கூடாது, பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ண நிறையா ரூல்ஸ் இருக்கும். இங்கெல்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்ன கிடைக்குதோ நீங்கள் சாப்பிட்லாம், என்ன கிடைக்குதோ நீங்கள் சாப்பிட்லாம், அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ நாங்கள் வந்ததுலேருந்து இந்த 3 மாதமாக எனக்கு ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து இது வந்து சீசனாக மாம்பழ சீசன், பலாப்பழ சீசன், நாவப்பழ சீசன். நான் ஃபுல்லாக சாப்பிட்டுருக்கேன். நாவப்பழம் சாப்பிட்டா வந்து குழந்தை கரெக்டாக பிறக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்க. இங்கெல்லாம் அப்படி கிடையாது. அதெல்லாம் சாப்பிட்லாம். நான் நிறையா சாப்பிட்ருக்கேங்க. அதே மாதிரி பலாப்பழம்லாம் சொல்லவே வேண்டியதில்லை. என்னோடய ஃபேவரட் இந்த ஐட்டம்லாம். எனக்கு வந்து இந்த கடையில் இருக்கிற பழம், அந்த இது சிப்ஸு, அந்த இது எதுவுமே எனக்கு பிடிக்காது. அந்த கொழுக்கட்டை, வீட்டில் செய்கிற கொழுக்கட்டை, பணியாரம், அதுக்கப்புறம் அந்த மாதிரி மரத்தில் பழுக்கிற அந்த பழம், அந்த மாதிரி பலாப்பழம், அப்புறம் நாவப்பழம், அப்புறம் மாம்பழம், இதெல்லாம் என்னோடய ஃபேவரெட். அதனால் எனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பேன். நான் இதை சாப்பிட்டுட்டே இங்கே வந்து சாப்பிட்டு தான் இருக்கேன். இந்த சாப்பாட்டுனால வந்து இங்கே எதுவும் ஆகாதுன்னு ஒரு இது இருக்குது. ஆனால் இங்கே எதுக்கும் வந்து இது ஆகுதுன்னா, அபோர்ஷன் ஆகுதுன்னா, டிஸ்கரேஜ் ஆகுதுன்னா, நம்ம வந்து வெளில போனால் பேய் பிடிக்குன்னு ஒரு பழக்கம் இருக்குது இங்கே. இங்கிட்டு போனால் பேய் பிடிக்கும், இங்கிட்டு போனால் பேய் பிடிக்கும், அங்கே போனால் இது பண்ணணும், அங்கே போனால் சாமி கும்பிட்டு தான் போகணும், இங்கே போனால் சாமி கும்பிட்டு தான் போகணும், சும்மா இந்த கடையில் நின்றுட்டு 4 சைடும் சாமி கும்பிட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு வந்து அபோர்ஷன் ஆகுது அப்படின்னு ஒரு இது இருக்குது. அப்படி ஆனால் வந்து இன்னொன்று வந்து முக்கியமாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்குள்ளே வந்து பீகாரில் அது மட்டும் சொல்லுவாங்க, வந்து புளிப்பாக எதுவும் சாப்பிடக்கூடாது. புளிப்பானா புளி வந்து சேர்த்துக்கவே கூடாதும்பாங்க. இங்கே வந்து பானிபூரி தாத்தா வருவாங்க. அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யாராச்சும் இந்த மாதிரி ஒரு லேடி போனாலும் அவங்கள்ட்ட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, இருந்தால் நான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த வந்து புளி கொடுப்பாங்க. புளி அதிகமாக சேர்த்துக்கூடாது. அதிகமாக இல்லை, புளி அறவே தொடவே கூடாது. இந்த ஊரை பொறுத்தவரையும் புளி மட்டும்தான் இது இங்கே வந்து பிரச்சனை. அதுக்கு எதாக இருந்தாலும் சாப்பிட்லாம். நான் இங்கே வந்து புளியும் நாங்கள் வந்து ஊர்லேருந்து எடுத்து வந்தோன்னா நல்லா புளியும் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். அதனால் எனக்கு தெரியும் நம்ம ஊரில் வந்து எவ்வளோ பேர், நம்ம ஊரில் எத்தனையோ பேர் வந்து புளி இல்லாமல் இருக்கிறாங்க சொல்லுங்கள். எல்லாமே புளி சாப்பிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி இதுவும் புளியில் உருண்ட உடம்புங்கிறனால புளி வந்து எனக்கு எதுவும் பண்ணாது. பீகாரில் வந்து புளி சாப்பிடக்கூடாதும்மா. புளியில் வந்து எதுவுமே தக்காளியும் சரி, லெமனும் சரி, மாங்காய், பச்சை மாங்காய் திங்கக்கூடாது. மாம்பழம் நீங்களாம் நான் பச்சை மாங்காய் திங்கக்கூடாது அப்படிம்பாங்க. அதான். அதுக்கப்புறம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி வெளில போனால் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அது பேய் அடிக்கும், அது பண்ணோம், இது பண்ணோம், அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஏன் செகண்ட் அபோர்ஷன் ஆகிடுச்சுன்னா, என்ன சாப்பிட்டு அபோர்ஷன் ஆகிடுச்சுன்னா, இந்த ஊரில் கேட்டிங்கன்னா வந்து நான் பிள்ளை இருக்க போனேன், நான் வந்து புனிதா வந்து பிள்ளை இருக்க போனால், மொதல் நாள் வந்து பிள்ளை இருக்க போனால், அதனாலலாம் வந்து இது மாதிரி அபோர்ஷன் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. என் மாமியாரெலாம் கேட்டால் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் எதனால் அபோர்ஷன் ஆகிடுச்சின்னு. முதல் நாள் நைட்டு அபோர்ஷன் ஆகிறதுக்கு முதல் நாள் நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் எல்லாருமே. என் நாத்தனா, நானும், என் மாமியார் 3 பேர் தான் வீட்டில் இருந்தோம். 3 பேர் சாப்பிட்டுருந்தோம். அப்போ ரொம்ப 3 பேருமே ரொம்ப பாசம். 2 பேருமே என் மேலே ரொம்ப பாசம். பசங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, பப்பாளிக்காய் வந்து அன்றைக்கி சமைச்சிருந்தாங்க. பப்பாளிக்காய், வீட்டு பப்பாளிக்காவை எடுத்து, இந்த ஊரில் வந்து பப்பாளிக்காய் வந்து அதிகமாக திம்பாங்க. பப்பாளி காய் வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க, அதிகமாக சாப்பிடுவாங்க. அது மாதிரி நான் சாப்பிட்ருக்கவள வந்து, ஏன் நீ பழைய, நான் வந்து ஒரு நேரம் தான் சமைப்பேன், அதனால் ஏன் நீ பழைய சாப்பாடு சாப்பிட்றீங்க, பழைய குழம்பு, இது வந்து நல்லாயிருக்கும், இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். நான் வந்து வேணாம், எங்கள் ஊர்லலாம் திங்கக்கூடாது இதெல்லாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை நல்லா தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, எங்கள் ஊரில் எல்லாமே தான் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு என் மாமியாவும் சரி, என் நாத்தனாவும் சரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சொன்னோன்னே எனக்கும் ஒரு தோணுச்சு, ஆமாம்ல இந்த ஊரில் தான் எல்லாருமே சாப்பிட்றாங்களே பப்பாளிக்காய், காசு கொடுத்து வாங்கிட்டு போய் சாப்பிட்றாங்க, அப்புறம் எதுக்கு எப்படி அபோர்ஷன் ஆகும் அப்படின்ட்டு ஒரு அலட்சியம், அதை மாதிரி அலட்சியப்படுத்திக்கிட்டு சாப்பிட்டுட்டேன். நான் ஃபுல்லாக நைட்டு சாப்பிட்டுட்டேன். பப்பாளிக்காய் அந்த தொட்டுக்க மாதிரி செஞ்சுருந்தாங்க, சாப்பிட்டுட்டேன். மக்க நாள் விடிஞ்சு மறுபடியும் ஏஞ்சி வேலையெல்லாம் பார்த்துட்டு குளிச்சுட்டு சமைக்க போகிறேன், அபோர்ட் ஆகிடுச்சு. அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு எதனாலன்னு. நான் சொல்லலை, ஆனால் அவங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொல்லி தான் சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன் எங்கள் ஊரில் அபோர்ட் ஆகிடுன்னு சொல்லி தான் சாப்பிட்டேன். அதனால் அவங்க மனசில் குறுக்குறுன்னு வந்துருக்கும். அதனால நான் வெளில காட்டிக்கல, நான் தான் போய் சாப்பிட்டேன் அப்படின்னு.
ஆனால் அவங்க வெளில சொன்னது என்னென்னா புனிதா வந்து ஃபுல்லாக இருக்க போனால் அங்கே போய் ஏதோ பேய் அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நானும் சொல்லிட்டு போட்டேன்னு விட்டுட்டேன். நானும் யார்கிட்டையுமே சொல்லலை. அது இது யார்கிட்டையுமே சொல்லலை. எங்கள் வீட்டுக்காரவங்களையும் கூட நான் சொல்லலை. இந்த மாதிரி பண்ணேன், இந்த மாதிரி சாப்பிட்டேன், கொடுத்தாங்க சாப்பிட்டாங்க. அது ஏன் தப்பு தானே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நானும் சொல்லலை. அவ்வளோதான். ஸோ கன்சீவாக இருந்தீங்கன்னா சிஸ்டர் சொல்கிறேன், தமிழ் சிஸ்டர், கன்சீவாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அதுவும் வந்து பப்பாளிக்காய் சாப்பிடாதீங்க, அதிகமாக புளி சேர்த்துக்காதீங்க. இந்த 2 தான். பீகாரில் வந்து கன்ஃபார்மாக புளி சேர்த்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து அந்த பப்பாளி காய் சேர்க்கக்கூடாது. பப்பாளி பழம் 1-2 பீஸு சாப்பிடலாம். அதுவுமே வேண்டாமே. பப்பாளி பழம் வேணாம். அப்புறம் அன்னாசி பழமும் சாப்பிட்லாம், 1-2 சாப்பிட்லாம், தப்பு இல்லை. அதெல்லாம் வேணான்னு சொல்லக்கூட நம்ம எதுக்கு சாப்பிடணும். அன்னாசி பழம், பப்பாளி பழம், அது கூடவே புளி. பப்பாளிக்காய் ஃபஸ்ட்டு பப்பாளிக்காய் தொடாதீங்க. அவ்வளோதான். கன்சீவாக இருக்கவங்க யாரும் அந்த இதை எடுக்காதீங்க. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டினால உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ அடுத்தது பார்ப்போமா. அதுக்கப்புறம் இன்னொரு அவங்க தான் தினம்க்கா ஏதோ எனக்கு நார்மல் பீரியட் தான், என் ஃப்ரெண்டெல்லாம் சொன்னாங்க 30 டேஸில் போய் டாக்டர்கிட்ட கிட்ட செக் பண்ணணும்னு. நான் வெயிட் பண்ணிவிட்டு 36 டேக்கிட்டு போனேன். டாக்டர் திட்டினாங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது, நம்ம வந்து டாக்டர் சொல்கிறதான் கேட்கணும்னு சொல்லியிருந்தீங்க. நான் யாரும் சொல்லுமே கேட்கல. எங்கள் வீட்டுக்காரங்களும் சரி, எங்கள் வீட்லேயும் சரி, எல்லாருமே வந்து 1 மாதம் ஆனப்போ தான் செக் பண்ணணும்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்போம்ல. அந்த என்னோட ரெகுலர் பீரியட்ஸ்னால் 28 நாள் தான், 9ஆம் நாள் தான் செக் பண்ணணும்னு ஒரு இது இருக்கும். எனக்கு அப்படி கிடையாது. எனக்கா தோணுச்சு, நான் மாதம் வெயிட் பண்ணுறது. நான் மாமா ஊருக்கு வந்தாலும் நான் அதை வெயிட் பண்ணுவேன். பேபி இருக்கா அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்குவேன், வெயிட் பண்ணுவேன். அப்படி திடீர்னு ஒரு நாள் ரொம்ப தலைவலி, எப்போதுமே இதுவரை எனக்கு வந்ததே கிடையாது. ரொம்ப தலைவலி, ரொம்ப டயர்டு. எனக்காக தோணுச்சு ஏதோ பண்ணுது, எனக்கு முடியலை, சத்தியாக முடியலை, சொல்ல முடியலையே வெளில அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அன்றைக்கின்னு மற்ற தம்பிக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அப்படியே போயிட்டு அப்படியே கார்டு வாங்கிட்டு வந்து 22ஆம் நாளா 23ஆம் நாள், அதாவது பீரியட் ஆகிறதுக்கு 5 நாளைக்கு 6 நாளைக்கு முன்னாடியே செக் பண்ணேன். லைட்டாக கூட வந்துச்சு. அப்போவே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதனால் நான் யார் பேச்சும் கேட்கல. வீட்டில் சொன்னாங்க, அங்கே சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க, அப்படிலாம் எதுவுமே கேட்கல. நான் 23ஆம் நாளே செக் பண்ணேன். லைட்டாக கூட வந்துச்சு. அதுக்கப்புறம் 28ஆம் நாள் மறுபடியும் செக் பண்ணேன். அப்புறம் 29ஆம் நாள் மறுபடியும் செக் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து தான் டாக்டர்கிட்டே போனேன். அது வீட்டில் அவங்க நம்பாமல் மறுபடியும் செக் பண்ணிகிட்டே வந்தோம், நம்பாமல். அதுதான் சிஸ்டர், நான் யார் பற்றியும் கேட்கல. யார் சொன்னாங்கன்னு நான் கேட்கல. அது என்னோட விருப்பம் தான். அதுக்கப்புறம் மூவிங் தமிழ் பிரதர், அதாவது மூவிங் தமிழ் பிரதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் விவசாயம் பண்ணலாம்ல, உங்களை விட்டு பிரியாமல் வேறு பக்கம் போய் குடும்பத்தை விட்டுட்டு கஷ்டப்பட வேணாமே, அதாவது விவசாயம் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் விட்டு பிரிஞ்சுட்டு உங்களையும் விட்டு அவங்களும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உண்மைதான். என்னன்னா விவசாய நிலம் வேணும் இல்லையா. விவசாய நிலம்னா எங்கள் அம்மா அப்பாட்ட இருக்குது, என் மாமியார்கிட்ட இருக்குது, என் மாமனார்கிட்ட இருக்குது. அவங்க வந்து இன்னும் நிலம் வந்து பிரித்து கொடுக்கல, எங்களுக்கு பிடிச்சி கொடுக்கல. அப்புறம் எப்படி நீங்கள் விவசாயம் பண்ணலான்னு கேட்கலாம். நாங்கள் விவசாயம் பண்ணுறோன்னா நாங்கள் வந்து தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அதை வந்து ஒரு ஒத்திகைன்னு பிடிச்சி வச்சுருக்கோம். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வருஷத்துக்குன்னு ஒத்திகை பிடிச்சிருக்கோம். 2 வயல். ஃபஸ்ட்டு வந்து 3 வயல் இருந்துச்சு. 3 வயல் ஒத்திகை பிடிச்சிருந்தோம். ஒன்று வந்து 25, அது ஒரு 50,000 அப்புறம் இது ஒரு 40,000 அந்த மாதிரி 3 வயல் 3 விதமாக அந்த மாதிரி கிட்டத்தட்ட 1,50,000 2 லட்ச ரூபா அந்த அளவுக்கு ஒத்திகை பிடிச்சி வச்சுருந்தோம். அதை வச்சு தான் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து என்னென்னா எனக்கே பத்தாது, நான் வேலை செய்ய பத்தாது. நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன். அவங்க தம்பியை பார்த்துக்கையும் அப்புறம் ஆடை பார்த்துக்கையும் அப்புறம் விவசாயம் பண்ணது தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் மாமா வீட்டிலேருந்து என்ன பண்ண போகுது, இதில் எப்போதுமே விவசாயத்தில் எதுவும் வேலை இருக்காது இல்லையா. அதனால் அந்த விவசாயம் எனக்கே பத்தாது. அதனால் மாமா வந்து அங்கே வேலைக்கு போகிறாங்க. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொந்தமாக வயல்லாம் வாங்கணும், இல்லை இவங்களே இடம் பிடிச்சி கொடுத்தாங்கன்னா ஒரு 4-5 ஏக்கர் இருந்துச்சுன்னா அப்போ ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்கும். மாமா எங்கேயும் போக வேண்டிய தேவையில்லை, விட்டு வேலைக்கு போக வேண்டிய தேவையில்லை, இங்கேயே இருக்கலாம், இங்கேயே பார்த்துட்டு இங்கேயே குடும்பம் நடத்தலாம். பார்ப்போம், மாறும், என்னைக்காச்சும் ஒரு நாள் மாறும். சொந்த இடம் வாங்குவோம், சொந்த வயல் வாங்குவோம், சொந்த இடம் வாங்குவோம். அப்புறமா சேர்ந்து விவசாயம் பண்ணுவோம், சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இதில் தான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரோட கமெண்ட்ஸாவது மிஸ் பண்ணினேன், இல்லை நான் வந்து இவ்வளோ பெரிய கொஷின் கேட்டது எனக்கு ஆன்சரே பண்ணலை, நான் முக்கியமான கொஷின் தான் கேட்டேன் எனக்கு ஆன்சர் பண்ணலைன்னுலாம் சொல்லாதீங்க. அப்படி ஞாபகப்படுத்துங்க. அப்படி எதுவும் மறந்துட்டேன்னா ஞாபகப்படுத்துங்க. உங்களுக்கான கேள்விக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.